இன்றைய தெய்வ வார்த்தை எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனம். ஆவதால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லதாய் இருக்கிறார். ஆமேன். நம் வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசு முன்னே அனுபவித்தவர். அதனால்தான் நம்முடைய நிலையை நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் சோதனையில் இருக்கும்போது நமக்கு உதவி செய்ய வல்லவராகிய தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நாம் சாதாரண நேரத்தில் தாங்கி நம்மை வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். அவர் தேவனாயிருந்தும் நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து கொள்வதற்காக மனிதனாக வந்தார். அதனால்தான் அவர் இப்படிப்பட்ட பாடுகளை சகித்தார். அதனால்தான் நாம் நம் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது அவர் மீதான அதிகாரத்தினால் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த சூழலிருந்து நம்மை தாங்குகிறார். எபிரேயர் 4:15 படி இப்படியாக கூடுகிறது. நம்முடைய பலவீனை கொடுத்து பதிவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் என்றது. நீங்கள் இன்று எந்த விதத்தினால் சோதனையிலோ அல்லது மன வேதனையிலோ இருந்தால் என் வழியை உணர யாரும் இல்லையே என்று கலங்க வேண்டாம். உங்கள் பாடுகளை சிறுமையில் சுமந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உதவி செய்ய வல்லதாக இருக்கிறார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்மை செலுகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்தபடியே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்கு ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போர் மேகம் சூழ்ந்து காணப்படுகிற இந்த வேளையில் கர்த்தர் அதை முறிக்கு கொண்டு முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதனால் யாருக்கு எவ்வளவு இழப்பு என்பது நமக்கு தெரியும் கர்த்தாவே. இதை ஒப்புப்படுத்தி கொண்டு அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ சோதனையில் உதவி செய்கிற தேவன் கர்த்தாவே. அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறார்களோ அந்த தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாபாரம் அவனுக்கு நல்ல வியாபாரம் தாருங்க. வேலையுள்ளவனுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த அவளை ஆசீர்வதித்து அவருடைய எல்லையை பெரிதாக்குங்கப்பா. படிக்கவளுக்கு நல்ல எக்ஸாம் எழுதுகிற ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படாதபடிக்கு பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறேன். சோதனையில் உதவி செய்கிற தேவனே, உனக்கு கூப்பிடும்போது ஒருபோதும் வெற்றி போகாதபடிக்கு செய்யுங்கப்பா. ஆசிரியங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொடுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.